எல்லா திசையும் என் அரசியே உன் பார்வை நெஞ்சாவும் அது தொற்று நிலாவும் நீ எட்டாம் அதிசயம் வினோதம் உன்னால் எகுருது நீ கொள்ளும் உன் கொள்ளை பேக் வந்து சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். ப்ரீவியில் 10 மணி வேறு வீடியோ எப்படி உங்கள் மெச்செல்லாம் பிடிச்ச மெச்சு வேறு லெவலில் ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, எல்லாம் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு புக் மார்க் லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு பிறகு ஃபஸ்ட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் யுவர் இமேஜெல்லாம் ஒரு ப்ளூ கலர் இமேஜெல்லாம் இருக்கும். அதை வந்து கிராப் பண்ணி செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது முன்னாடி இந்த வீடியோக்கான ஃபஸ்ட்டு டெம்ப்ளைன் செட் பண்ணிடலாம். எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். சைடில் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியோ இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் டெம்ப்ளைனுக்கான வீடியோ வந்து கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த வீடியோ எடுத்துங்க. ஓகே, நான் கொடுத்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளைன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேட ஒரு ஆப்ஷன் உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ செட் ஆகிடும். அவ்வளோதான். அப்புறம் இந்த ஃபோட்டோவில் எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கான உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் 960 ரேஷியோ அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கான உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. ஆல்னு கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற இமேஜ் ஃபுல்லாக இதுமாரி நீங்கள் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வந்து எப்படி சைடு ஆங்கிள் கொண்டு வந்து பார்க்கலாம். சைடில் மூவ் ட்ரெஸ்லஸ் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 90 டிகிரி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக ஃபில் கம்பெனி இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வந்து மேலே இருக்குது எப்படி கீழே கொண்டு வந்து பார்க்கலாம். அதே நீங்கள் 3 ட்ரெஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோக்கு சென்டரில் செட் பண்ணிட்டு இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு வாங்க. மேலே செட்டிங் இருக்காது 16 மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கரெக்ட் ஃபிலிம் இமேஜ் நம்ம கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. ஃபோட்டோ கொண்டா லோடிங் ஆகிட்டு போய் எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அவங்க கேரில் சேவ் ஆகிடும். அகைன் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் எல்லாமே இதுமாதிரி கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆட் யுவர் இமேஜ் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் செகண்ட் ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும் அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்கும் அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கான அதுமாதிரி கொடுங்க. ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ வந்து ஒரே இமேஜ் தான் வைக்கணும். அடுத்து வர ஃபோட்டோக்கெல்லாம் வேறு ஒரு இமேஜ் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, இதே ஆர்டரில் எல்லா ஃபோட்டோவும் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு அடுத்தது இந்த ரிலீக்ஸ் இந்த டெஸ்ட் லேயர் எப்படி ஃபான்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குரூப் ஒன்று இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெஸ்ட் லேயர்லாம் இருக்கும். இந்த ஃபான்ட்ஸுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெஸ்ட் லேயர் மாதிரி கிளிக் பண்ணி எடிட் டெஸ்ட்னு இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேட்டகிற ஃபான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த ஃபான்ஸுக்கான லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே, எந்த ஃபான்ஸோ நம்ம கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, வீடியோ தான் ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. இந்த சிசி லேயர் மட்டும் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. நான் கொடுத்த செகண்ட் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஒரு 4 லேயர் இருக்கும். இந்த கண்ணு மாரி அது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணால் டிக்கு மாரி காமிங்க. அகைன் இந்த 4 இமேஜ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி காமிங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி 4 லேயர்ஸ்னு காமிங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி காமிங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர்ஸ்னு காமிங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர்லாம் பேஸ்ட் ஆகிடும். இந்த சிசி லேயர் வந்து எல்லா ஃபோட்டோக்கு செட் ஆகணும். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே இருக்கிற 4 சிசி லேயர் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அகைன் இதுமாரி டிக் மாரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் செட் ஆகிடும். ஓகே, வீடியோ ஃபுல் எடிட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் இருக்கா வழியாக மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா லோடிங் ஆகிட்டு
கீழே சேவ்னு காமிக்கும், இமேஜ் காமிச்ச மாதிரி அதுமாரி சேவ் கொடுத்துட்டு உங்கள் எல்லாம் சேவ் ஆகிடும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகலாம் 1200 பிக்சலில் 720 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டி இல்லைனா 510 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகாது. நீங்கள் 720 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ணாவே 50 MB வரும் அந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.